யோசேப்பு தன் சகோதரரில் 5 பேரை முதலாவதாகவும் அதன் பின்பு தன் தகப்பனாரையும் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். யாக்கோபும் யோசேப்பின் சகோதரரும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே குடியேற்றப்படுகிறார்கள். யாக்கோபு மரணமடையும் காலம் சமீபத்த போது அவர் தன் குமாரன் யோசேப்பை தன்னிடத்தில் அழைக்கிறார். யோசேப்பு தன் தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்கிறார். பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது. பஞ்ச காலத்திலே யோசேப்பு பணத்தையும் ஆடு மாடுகளையும் நிலங்களையும் கிரயமாக பெற்றுக்கொண்டு தானியத்தை விற்பனை செய்கிறார். யோசேப்பு தன்னுடைய சொந்த காரியங்களிலும் எகிப்து தேசத்தின் காரியங்களிலும் ஞானமுள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார்.